என் தம்பி துரியோதனன் இருந்தால் அண்ணா வந்தார் என்று சொல்லுவோம். அண்ணாவுக்கு மட்டும் உயர்ந்த சமாதானம். உன்னுடைய சிமாதானத்தை விட உயர்ந்த சிமாதானம், எகிரி மாமனை விட உயர்ந்த சமாதானம் நான் எதிர்த்து வைக்க வேண்டும். கால் வைக்கிறேன் கடவுள் மாதிரி கடவுள் ஊர்ல நீதான் கடமாங்க. என் தம்பி என்ன சொன்னான்? உயர்ந்த சிம்மாசனம். என்னுடைய சிம்மாசனத்தை விட அங்கு நாட்டு அதிபதி என்ன கண்ணன் என் சிம்மாசனத்தை விட ஒரே ஒரு இன்ச்சு கூட மேல என்ன இருக்கணும் என்ன அப்படின்னு சொன்ன பத்தியா? அவன் உயர்ந்த உள்ளம் எப்படி எப்போது இந்த உயர்ந்த மாதிரி இருக்கட்டும். அமர்கிறேன் தம்பி துரியோதனா, Thank you.
சண்டை அண்ணா அம்மா மண்டாக்கள் மண்டிக்காக பலி கொடுத்து விட்டு இந்த பதவியான உன்னை விட்டால் எனக்கு யாரும் கதி உன் பாதமே எனக்கு கதி என்ன உன் பாதமே கதி என்ன பாத்தியா என் தம்பி துரியோதனை ஆமா ஆமா துரியோதனுடைய அதாவது சிரமாகப்பட்டது பூமியில் படலாமா என்ன எப்பேற்பட்ட சிரம் அது யாருக்கு வழங்க முடியும் என் தம்பி துரியோதனன் யாருக்கும் யாருக்கு வழங்காத முடியும் கரையிலே தடனையாக உடையோன் அப்பேற்பட்ட சிரமாகப்பட்டது எனக்கு யாருமே இல்லையா அண்ணா அன்னைக்கு யாரும் பேருக்கு பேசி கேட்டு தானே உன்னை விட்டால் எனக்கு யாருமே கதி இல்லையா அண்ணா என்று சொல்லி வேதனை பற்றி கண்ணீர் விட்டு ஆனால் இந்த பூமியில் திறந்திருக்கிறதே இந்த முடி அவனுக்கு ஆறுதல் கொடுக்கணும் இப்ப கூட பாரு ஒரு சாவுன்னு நடந்துருச்சுன்னா அந்த துக்கத்தில் அழுது கொண்டிருப்பாங்க அந்த சாவு விட்டாரு பக்கத்துல இருந்து போறான் பத்தி அவங்கதான் அவங்களுக்கு ஆறுதல் ஏமா போனது போச்சு அழுந்தா மட்டும் வரலா இது அழுந்தாலே வராது மாண்டவர்கள் மீண்டும் அழுந்தாலும் வராது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அதை போல என் தம்பி துரியோதனுக்கு நான் ஒரு ஆறுதல் சொன்ன அவன் மனம் நிம்மதி அடையட்டும் இந்த கையை பேசுறேன் என் கையை பற்றி சொன்னீங்க என் கையை பற்றி படித்தவன் இந்த கையை சொன்னே கலப்படவே நீக்க வைத்த என்ன என்று சொன்னியே இந்த கரத்தை பற்றி ஆனா இந்த கரம் இருக்கிறது இந்த கரம் எப்பேற்பட்டது தனரேக படித்த கரம் இந்த தனரேகமாகப்பட்டது எங்க படுகிறதோ அங்க அதை போல இப்பேற்பட்ட கை இது ஆனா இந்த முடி இருக்குது யாருக்கான இது வரலையும் வணங்குதா முடி அப்பா இந்த முடி வைக்கிற மகன் எவனுதான் நடக்கிறதுல யாரு ஆட்டாடும் போது ஒரு மீச ஆட்டம் இல்லாத ஒரு மீச விட்டுக்கணும் அவன் சும்மா என்ன அதனால இந்த முடி யாருக்கு வளர்க்கறது இல்ல இப்பேற்பட்ட முடி இந்த சிரத்தில் பட அதாவது பூமியில் படக்கூடாது என்ன செய்ய வேண்டும் நீ உட்காரு இடையுங்க சுடுகாடு உன்னதான் கேட்டேன் அவனுக்கு என்ன வேலை நீ உட்காரு இடம் தங்க சிமாதானம் எத்தனை அடி சிம்மாதானத்தில் உட்கார்ற 65 அடி உயர்ந்த சிமாதானம் தங்க சிம்மாதானத்தில் உட்கார என்னையே கண்டாலும் தரையில் படக்கூடாது இந்த முடி அதற்காக அதே சிம்மாதானத்தில் போய் உட்காரு எப்படி இருந்தாலும் பரியாளனா தெரியாதுதான் அண்ணான்னு கூட பெரியாளுப்பா அண்ணன் பெரியாள் அதனால நீ பெரியாளு அண்ணன் ஒரு அண்ணன் அதாவது தந்தை மாதிரி அப்போ மாதிரி ஆமா அண்ணன் கொண்டாட்டி தாய் மாதிரி தாய் மாதிரி நான் உனக்கு உயிர் சமாதானம் கொடுத்திருக்குல்ல அதுக்கு மேல நான் போய் உட்கார்ந்தா உனக்கு மரியாதை இருக்குமா ஏன்னா இது அதாவது சிறியோர்கள் பெரியோர்கள் என்றது சிம்பாதானத்திற்கு கிடையாது என்ன இவன் கூட தான் எவ்வளவு ஸ்கூல் போய் படிச்சான் 15 வருஷம் 1ஆம் கிளாஸ்ல இவன் கூட படிச்சவன் இவனும் அதாவது ஸ்கூல் தான் படிச்சான் அந்த வாத்தியார் எலிமெண்டரி ஸ்கூல் தான் இருந்தாரு அந்த வாத்தியார் எலிமெண்டரி ஸ்கூல் தான் கத்து கொடுத்திருந்தாரு இவன் கூட படிச்சவன் எல்லாம் படிச்சு பட்டம் பெற்று கலெக்டர் ஆயிட்டாரு அவரு யாரு அது படிச்ச பையன்
ஆனா அந்த இப்ப படிச்சு அதாவது பாடம் கத்து கொடுத்தாரு பாத்தியா வாத்தியாரு அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் இருந்தாரு. இவர் கலெக்டர் ஆகி அந்த ஸ்கூல் முன்னால ஒரு நாள் வராராம். வந்த உடனே கத்து கொடுத்த வாத்தியார் சும்மா இருந்தாலும் எழுந்துட்டு வணக்கம் சாருனாராம். யாருக்கு? பதவிக்கு மரியாதை பையனுக்கு. ஏன்னா இவன் கத்து கொடுத்த பையன் தானே. ஏன் பையன் தான் வரான்னு சொல்லிட்டு வாத்தியார் கம்முன்னு இருக்க கூடாதா? அந்த பையன் கலெக்டர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு வணக்கம் சாருனாராம். யாரோ குருநாதர். அப்பேற்பட்டவன் சிம்பாசனத்துக்கு மரியாதை பா, எனக்கு மரியாதை போய் உட்காரு. அவ்வளவுதான் உங்களுக்கு ஆசை. அண்ணனுக்கு எப்பவுமே பேராசை. என் தம்பி சிம்மாதவன் உட்கார்ந்துருக்காரு. எல்லாத்துக்கும் சொல்றேன் போய் பாரு உட்கார்ந்துக்கிறது. பார்த்துட்டு வந்துக்கிறேன். உட்காண்டாரா? போயிட்டு ஒரு தட்டு கூட ஒண்ணு எடுத்துனேன். தட்டு கூட ஒரு ஜெர்க்கல் தண்ணி எடுத்துனேன். சீக்கிரம் வாப்போம். பின்னால உட்காந்து சேர்த்து கேள்வி பிடிக்குவேன். என்ன பண்றான்? பேர் தேவை பாரு. பானே திருப்பி பூடி சேர்த்து கேள்வி. இவன் ஒரு பிச்சைக்காரி அம்மாங்க போய் ரோட பிச்சை எடுத்து தாய் வழி நம்ம நிகழ்ச்சியா நீ நல்லா உட்காரு. அதுக்கோசம் தான் அதனால ராஜ்ய பரம்பரையில் ராஜா எப்படி உட்காரணும் அந்த மாதிரி இப்படி ராஜா மாதிரி உட்காருங்க. கோஜா மாதிரி நம்ம கம்பெனில 2-3 கோஜா இருக்குது. இப்ப பாருனா கால் மேல கால் போடு. கால் மேல கால் போடு. உனக்கு கால் மேல போட்டு தூக்கி மேல வை. தூக்கி வைடா. பத்தியா கால் மேல கால் போட்டு தம்பி எப்படிக்கிறானே இதே இவ்வளவு அழகா இருக்குது. நான் இன்னொரு சொன்னா எப்படி இருக்கும்? மீசு மேல கை வை. மகன் இப்படி ஐயா. ஓ கில்லாடியா மகன் இப்ப எப்படி இருக்கிறான் தம்பிய? நல்லா இருக்கிறான் சுவாமி. வாய் கட்டுன்னு போட மாட்டான். போய் மேலே கை வச்சு கூடாது. ராஜா மாதிரி தெரியாது. மேசு மேல கை வச்சு ஆண் மகன் போதாது. சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு மீச மேல் கை போட்டு அதாவது ராஜ்ய பரம்பரையில் பிறந்தவர்கள் எதிரிலே வரக்கூடியதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பி மின்னலாம். கிருஷ்ணா பாடு பாரத்துல எப்படி சிரிக்கணும்? எப்படி சிரிக்கணும்? இப்ப பாரு என்ன பாரு என்ன பாரு. அவ காசு கொடுக்கலன்னு இப்படிதான் சூழல் அவன் எங்கோ சுதாரி போட்டு கொடுத்தான்னு சொல்லுவான். ரெண்டாலும் கூட்டு போட்டு தான் குடிக்கிறது. சாராயம் தான் சாராயம் போட்டு அப்படி சொல்லிதான் மகளும் செத்து அவனும் செத்து.
யாருடைய மகன்? சாச்சாதி கண்ணனுக்கும் தங்கை யாருடைய மகள்? பலராமனுடைய சக்கரவர்த்தியுடைய மகள். பலராம சக்கரவர்த்திய மகள் அவள். ரேவதிக்கும் பலராம சக்கரவர்த்திக்கு பிறந்தவள். ஆனா நீ எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி? நீ துரியோதன சக்கரவர்த்தி, அவன் பலராம சக்கரவர்த்தி. சரிண்ணா. அப்பேற்பட்டவருடைய மகளை திருமணத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறாயே. உலகாண்ட துரியோதனா ஒரே குடைக்குள் இந்த உலகத்தை நின்று சொல்லக்கூடிய அசலாபுரத்தை ஒரே குடைக்குள் ஆளக்கூடிய மன்னாம் மர்மமா மழைக்காமலை கொண்டு என்னையும் மரவரித்து சரி ஒரு முறை நீ உரைத்தால் கர்ணா நான் சும்மா இருப்பேன் கவலை என்னை எடுத்துரைப்பாய். என் மனவேதனை என்னன்னு கேக்குறியா? ஒரு முறை சொல்ல காரணம் சொல்ல மாட்டேன், அதை சொல்லு. ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, ஏன் கண்ணீர் விடுறீங்க, என்னங்க உனக்கு வேதனை? என்னடா நான் இருக்கும் போது அதை சொல்ல எங்க அண்ணன் கர்ணன் இருக்கிற போது ஏன்டா பயப்படுகிறாய்? அதை சொல்லு. நான் என்ன செய்வேன்? என்ன சொல்லு? கை வாய் அடிச்சுக்கிறதுக்கு வாய் கை அடிச்சுக்கிறதுக்கா? அந்த முன்னமே பெரியவார்கள் இருக்கிறார்களே அண்ணா, பெரியவார்கள் முன்னாடி இருந்தார்களே அண்ணா, கொண்டு வந்து தம்பியாக துரியோதனை விடுத்து அந்த 60 படி ஏற்றி தொழிலுரிக்கிற போது இவங்கெல்லாம் இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, ஒரு அண்ணன் மனைவி தாய்க்கு சமமாக வேண்டும், அண்ணன் மனைவி அவமானம் செய்ய வேண்டாம், இது ராஜாக்கள் சுண்டு சபை, இந்த ராஜசபையை வந்து செய்கிறாயா என்று பேரப்பிள்ளை எங்க தாத்தா 886 ஆயிரம் வைத்திருக்கப்படுங்க. அவர் சொல்றாரு, பேரப்பிள்ளைய துரியோதனா வேண்டாடா, அது யாரு பாத்தியா, உன்னை பெற்றவளும் தாயி, அதுக்குதான் எனக்கு அப்படியே கோபம் வந்து யாரும் பட்டம் தும்மலைத்தான் உண்மைன்னு சொல்றது. எனக்கு இந்த மாதிரி கல்வி வந்து அதனால ஒரு ஆண்மனிதனுக்கு 5 தாய்மார் இருக்கிறார்.
அந்த பெரியோர்கள் எல்லாம் எனக்கு சொன்னார்களே அங்க போல ஒரு நாள் இப்பதான் பாத்ரூம் உட்காந்து வராரு வண்டி அதே சாப்பா போய் வந்து திரும்பினேன் வந்து இந்த வஞ்சனைகள் செய்து விட்டு அந்த அந்த பாட்டு பதிமூன்று வருடமாக ஆறாவது சூதாட்டத்தை ஆடி நாடு நகரமான சேனை 30 சென்று படுத்திக் கொண்டு ஆண்டவருக்கு சட்டம் போட்டது யாரு? நாம தான். ஜெயதர்மா எத்தனை முறை சூதாடினா என்று கேட்டேன். 12 ஆடினா. அவன் என்ன சொன்னாமா? 12 முறை சூதாடினான் துரியோதனான். அவன் சொன்னான் இல்லையா? ஆமா. அது 12 முறை சூதாடி காட்டிட்டான். ஈராடு 12 ஓராண்டு 5வது வருஷம் அத்தாராஜ சகினிமாவா கடைசியில் ஆடுறாங்க பாருங்க. சும்மா ஆடுற ஆட்டம் அது. சும்மா ஆடுற ஆட்டம் போயிட்டு பாவம் பொண்டாட்டி வச்சு ஆடுற ஆட்டம். அத்தாராஜ சகினிமாவுக்காக ஓராண்டும் 13 கழித்து வந்தால் பாதாவது பங்குல பிரகாரம் பாதினார் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணி அனுப்பினாங்க? மண்ணில் எழுதினால் மறைந்திடும், தண்ணில் எழுதினால் அழிந்திடும் என்று சொல்லி பட்டாப்பாறை மீது பாச்சாரம் அடித்து அனுப்பினார்களா? 13 கழித்து வந்தால் பங்குள்ள பாதிநாடு பாண்டவர்களுக்கு. அதோட ஒட்டியா அதோட விட்டியா? புறப்பட்டால் தர்மன் பாதமாகப்பட்ட அஸ்லாபாத்திலிருந்து எழுதி பக்க வைக்கிற ஒரு கட்டளை போட்டு என்ன கட்டளை போட்ட? அதாவது தர்மா ஒரு ராஜாங்கிறாருன்னு வச்சுக்க. ராஜாவுக்கு ஒரே ஞாபகமா யார் யாருக்கு என்னென்ன சட்டம் போடுறான்னு ராஜாவுக்கு தெரியுமாங்க? என்ன தர்மா. ஆனால் 13 கழித்து வந்தால் நாடு என்று சொன்னேன் இல்லையா? அந்த 13 வேடம் காணம் கழிக்க வேண்டுமே. ஆனால் காய்கறிகள் தான் புசிக்க வேண்டும். 3 கால் வைத்து காய்கறி வாய்க்கால் பஞ்சமத்தை பச்சை தலைய உடச்சி கீழே போட்டு பாண்டவர் படுக்க கூடாது. மொத்தமா 3 கல்லு வச்சுட்டு காலத்தை சமைக்க கூடாது. அப்படி கட்டளை இல்லையா? அந்த கட்டளைய காட்டுல போய் காய்கறிகள் தின்னானே அவனுக்கு பலம் இருக்குமா? ஊர்ல நல்லதே சாப்பிட்டு இருந்து அவனுக்கு பலம் இருக்குமா? எனக்கு 32 வகையான சாப்பாடு அவளுக்கு சாப்பிட்டு இல்லையா? அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனை பேசுற அந்த பாண்டவரை
வஞ்சனக்காரன் இருக்கிற பாண்டவர் 5 பேருக்கு வீரம் கிடையாது. 50 ராஜாக்கள் இருக்கின்றார்கள். 50 ராஜாக்கள் வீரம் என்பது கிடையாது அண்ணா. தவம் இல்லாத பிள்ளைங்க கண்டவனுக்கு பிறந்து தேவையா பசங்க, கண்டவனுக்கு பிறந்தவங்க தவம் இல்லாத பசங்க, அவங்களுக்கு வீரம் கிடையாது. அந்த வஞ்சனக்காரனாக இருக்கபடியான நந்த கோபாலர் இருக்கானே இந்த கண்ணன், அந்த வந்த பசங்களை தெரியுமா? அந்த பாண்டவர் சாவிலே போய் நுழைஞ்சிருக்கானே யாதவ கண்ணன், எங்க சுண்ணி மாமனார் சின்ன மாமனார். சோஜா 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 அவன் ஏதாவது சதி செய்துள்ளான் என்று சொல்கிறாயா? சதியா? சதி செய்ய வந்து சதி 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 என்று சொல்கிறாயே, அங்க சதி செய்ய வந்துட்டா யாதவ கண்ணனை பாண்டவர் சாவிலே போய் வந்திருக்கிறார் என்று யாதவரா? அந்த யாதவ கண்ணனை இல்லை கண்ணனா இல்ல இந்த கண்ணனா? அப்படியா? இல்ல கண்ணனா இல்ல இந்த கண்ணனா? அதை பார்க்காம பார்த்தேன். ஏ நமதாரா அவளா ஆய் குஞ்சி டேய் இந்த குடுல கூட போடுறது சத்துக்குதாடா உங்க அம்மா. டேய் குருமா அவங்க அந்த மாதிரி சர்டிபிகேட் கேட்காது. மோலக்காரனுக்கு அவனும் குடுல கூட கோயில இருக்க ஏன்னா இப்ப கேட்டதா அவன் தொலைவத போது கேட்டது நம்மளுக்கு கேட்கவே மாட்டான். கேட்கும்போது கேட்டாங்கன்னு வச்சுக்கோ நம்மள தூள் துப்பிட்டாங்க நம்ம ஏன்னா அதுக்குதான் நான் தொலைவத போது துணியா சரி அண்ணாவோட தொலைவாக்கும் போது கிட்ட இருந்து கேட்டா அவன் காய் துப்பிட்டான்னு நம்மளுக்கு கேட்டுதான் கவுண்டர் நியாயமா சத்தியமா ஏன்னா நடராஜ் ஊராறு நடராஜசாமி சத்தியமா ஏன்னா ஊராறு நடராஜசாமி அது ஒரு ஆண்மகனா இருந்தால் தைரியனானா ஆண்மகனா இருந்தால் நீயானாலும் பாடா ஆண்மகனா இருந்தால் நேரம் போது அவன் அடிக்கலாம் பத்தி அவன் தான் ஆம்பளை. அவன் தொலைவாக்கும் போது கிட்ட இருந்தான் கிட்ட வந்து நடக்கும் நான் கூட அடிச்சிடலான்னு ஆசைதான். அவங்க கூட்டம் ஜாஸ்தி சேதம் என் தம்பிக்கு ஆசையம். ஆனா நீ என்ன நினைக்கிற? இப்படி எல்லாம் சொல்லி விட்டு அது என்ன நடக்குது? நம்ம பாண்டவில்லை வாண்டவில்லை எல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாய் அண்ணா. சொல்லுகிறாய் அண்ணா. சேனா சைன்யம் மாண்டு விட்டது என்று சொல்லி யார் யாரு? நானும் நீ இருவரும் துரியோதனன் காரணம் இருவரும் தம்பியா வந்து
நாமளே என்னையும் சேர்த்து சொல்லி பல்லு நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு நாம சொல்ற மாதிரி தான் மற்றவங்க சொல்ற மாதிரி கேட்கணும். எதுனாலும் இந்த வாயிடுச்சு யாரு இப்போ நாமளேன்னு கூட வச்சு யாரு வீட்டுல சாவாகுது பாண்டவர் வாயிடுச்சு அவங்க அவங்க கண்டோடு போறாங்க வாயா அடிக்க மாட்டேன் தேவையா பசங்க நானும் அன்னைக்கு பாக்குறேங்க அம்மாவை ஒரு நாள் கூட வாய் அடிக்க மாட்டேன். அரிசியில போக கொடுத்தா நீ போக வேண்டாம். அந்த மாதிரி வாய் அடிக்க கூடாது. மூலக்காரன் கூட எத்தனையோ பேர் வாய் அடிச்சுட்டோம். அப்படியாண்ணா நம்ம இருவரை என்ன செய்வான் தெரியாம அடுத்து உறங்குகிற போது ஒரு பாதங்களை கொண்டு வந்து கர்ணன் துரியோதனன் 2 பேர் இருக்கிறார் என்று தெரிந்து அந்த கல்லை கொண்டு வந்து நம்ம சிறுசு மீதிலே போட்டு விட்டு நம்ம இருவரையும் படித்து விட்டு இல்ல இல்ல வச்சு இல்ல இந்த மாதிரி இல்ல வச்சு இந்த அந்த கோட்டை மீறே பறந்து கொண்டு இருக்கும்படியான அரபு கொடி அறுப்பதற்கு யார் ஒருவன் இருக்கிறான் தெரியுமா? அதி வீரன் நதி வீரன் நதி வீரன் நதி வீரன் என்று சொல்லபடியான இந்த மகாபாரதத்துல பெரிய புல்ட்டி அவன் தான் வீரன் வீராதி வீரன் பிள்ளை எடுத்துட்டாலும் அப்பேற்பட்டவன் இந்த அருவா கொடி அறுத்து அதம் செய்து விட்டு தர்மர் புருஷ கொடியை நாட்டி இந்த உலகமெல்லாம் ஆள்வதற்கு அர்ஜுனன் என்ன கொண்டு இருக்கிறானே காரி மூஞ்சி வர துப்பிடுவேன். எனக்கு அப்படியே ஒரு மாறி நான் துப்பிடுவேன். ஆனா துப்பது யார் துப்பல முன்னே துப்பிடலாம் ஆசை. ஆனா இந்த முடிய துப்ப கூடாது. இந்த முடி மூஞ்சி மேல துப்பேனா? அவன் ஒரு ஆளு ஒரு ஆசாம அவனை பார்த்து ஒரு வீரன். அவன் இதெல்லாம் ஒரு ஆளு ஒரு ஆசாம சேர்ந்துக்கிறீங்க பாரு மூஞ்சி ராஜா புண்ணியத்துல மக்களை இப்படியே இருக்கணும். காத்துக்கு வழி போதா காத்துக்கு போகுது அப்படியே தீவா இருந்தா என்ன துரியோதனா எங்க போய் பாரு. நம்மளால எடுக்க
டேய் வராங்க வாங்க டேய் எல்லா இடத்துலயும் கை வச்சு பாடுறா இப்ப பாரு டேய் பாதத்துல இருந்து மேல மூஞ்சி வெளிய வச்சிடலாம் ஆமா இது உன்னை கடிக்காதுடா இது உன்னை கடிக்காது ஏன் கடிக்காது ஊட்டாண்டு கூட ஒரு நாயை வளர்க்கிறேன் சரி வீட்டாண்ட கூட ஒரு நாயை வளர்க்கிறேன் சொந்தக்கார யாருன்னு நாய்க்கு தெரியும் மற்றவங்கதான் கொலிக்கும் கடிக்க போகும் ஆனா சொந்தக்காரனு கடிக்காது வாடா இது தெரியும் நீ யாருன்னு வாங்க சரி நாய் இந்த பாம்பு இருக்கிறது அதிவீரர் என்று சொல்லி அர்ஜுனன் வருகிறார் என்று சொல்கிறார் அங்க அர்ஜுனனுக்காகவே இந்த பாம்பை வளர்க்கிறேன் நானு எப்படி வளர்க்கிறேன் அங்க அர்ஜுனாகப்பட்டவன் ஒரு நாள் என்ன செய்தான் சரகுடாரம் போட்டு காண்டாவரத்தை எரிப்பதற்காக சென்றிருக்கிறான் என்னது காண்டாவரத்தை இருக்கின்ற போது என்ன செய்த தெரியுமா ஒரே ஒரு ஈயெறும்பு கூட வெளியே போக கூடாது என்ன ஈயெறும்பு கூட வெளியே போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய உத்தரவு பிரகாரம் ஆனால் சரகுடாரத்தை போட்டு காண்டாவரத்தை எரித்திருக்கிறார் அர்ஜுனாகப்பட்டவன் அப்ப எரிக்கின்ற போது மலையில் இருக்கலாம் மனிதன் மலை அடிச்சா மலையில் இருக்கலாம் காத்துல இருக்கலாம் சூரியனுடைய வெப்பம் இருக்கலாம் இருக்கலாம் தானே ஆனால் இந்த அனல் என்று சொல்லக்கூடிய இந்த நெருப்பில் இருக்க முடியுமா நெருப்பில் இருக்க முடியாது அப்போது பார்த்தேன் அந்த சதாபதி அடிலாகப்பட்ட அனலாகப்பட்டது எரிந்து கொண்டு வருகின்ற போது இந்த பாம்பு எங்க இருந்ததுன்னு தெரியுமா அந்த கூடாரம் போட்டு எரிஞ்சு அதாவது எரித்தானு அந்த கூடாரத்துக்குள்ள மேய்ந்து கொண்டிருந்ததான் இந்த பாம்பு ஒண்ணுதானா தாய் பாம்பும் குட்டி பாம்பு இரண்டும் மேய்ந்து கொண்டிருக்கின்ற போது அப்ப இதுக்கு பேரு பாம்பு கிடையாது அஸ்வசேனன் இதுக்கு பேர் அப்ப பாம்புகளுக்கு எல்லாம் அந்த நேரத்துல அஸ்வசேனன் பேர் இருந்ததாம் ஆனா அந்த பேர் இருக்கும் போது எப்படி இருந்ததுன்னு தெரியுமா பறக்கக்கூடிய சக்தி இந்த பாம்புகளுக்கு இருந்ததாம் பாம்புகளுக்கு எல்லாம் பறக்கக்கூடிய சக்தி இருக்கலாம் அப்போது இந்த அனல் பாகப்பட்டதுக்கு வெப்பப்பட்ட உடனே இது என்ன செய்தது இந்த தாய் பாம்பாகப்பட்டது குட்டி பாம்பை வாயால் தப்பிக்கொண்டு எங்காவது பறந்து போகலாம் என்று சொல்லி பறந்து அபயம் என்று சொல்லி ஓடியதாம் அபயம் என்று சொல்லி போனதாம் அபயம் என்று சொல்லக்கூடியது சொன்னானே ஆண்டவர் அவனுடைய செவியில் கேட்டிருக்கிறார் கேட்ட உடனே அர்ஜுனா அதோ அங்கு ஓடுகிறது ஆனால் இதை விட்டால் ஒரு நாளைக்கு இருந்தால் உங்களுக்கு ஆபத்து நேர்ந்து விடும் எல்லா தொழில்பாம்பை அப்பா என்று சொன்ன உடனே அர்ஜுனாகப்பட்டவன் அதாவது காண்டீபத்தை வளைத்து நாணயத்தை விட்டிருக்கிறான் ஆமா நாணயத்தை தொடுத்த உடனே இந்த நாணயமாகப்பட்டது இந்த தாய் தலைக்கு போய் விழுந்ததான் தாய்க்கு தலைக்கு விழுந்த உடனே தலை அறுந்தது தாய்க்கு தலைக்கு விழுந்த உடனே தலை அறுந்தது குட்டி வாழை கவித்து அதாவது வளைத்து பிடித்தது இல்லையா குட்டிக்கு வாழ இருந்தது தாய்க்கு தலையறிந்து குட்டிக்கு வாழ இருந்து இந்த தலையறிந்து பாம்பு அங்கே அனல்ல விழுந்தது தீஞ்சு போச்சான் அங்கே இந்த குட்டி பாம்பு சும்மா இருந்ததா நேராக தாயை கொண்டு விட்டானே ஒரு நாள் இருந்தால் அதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பாம்பு நேராக இமயமலை தேடி நேராக தவம் இருந்ததாம் ஆமா என்னவென்று என் தாயை கொண்டானே அந்த அர்ஜுனனை ஒரு நாள் நான் கொள்ள வேண்டும் அப்பா என்று சொல்லி தவம் இருந்து வரப்பிரசாதம் பெற்றுக்கொண்டு இந்த பாம்பாகப்பட்டது அங்கு நாட்டு வழியாக வந்தது என்ன சொல்லி வந்து இந்த பாம்பு தெரியுமா அர்ஜுனுக்கு யார் எதிரி அர்ஜுனுக்கு யார் எதிரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அங்கு நாட்டில் உள்ள இருந்த வீட்டுல எதிரி ஓடி வந்து பார்த்தால் மேல சொல்கிறது இந்த பாம்பு அர்ஜுனுக்கு யார் எதிரின்னு சொன்னது நான் என்ன சொல்ல தெரியுமா அந்த அர்ஜுனுக்கு நான் தான் எதிரி இறங்கி வா நேர் எதிரி நான் தான் அங்கிருந்து ஓடி வந்து என் பாதத்தில் பாதத்தில் விழுந்தவரனே
அஸ்வசேனே, ஆனால் உன்னை நான் வளர்க்க வேண்டும் இருந்தேன். ஆ. இல்லையிருந்து உன்னை நான் வளர்த்து வருகிறேன். ஆமா. ஒரு நாளைக்கு இருந்தாலும் எனக்கு நீ வெற்றி தர வேண்டும். அர்ஜுனன் சிரத்தை நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாம்புக்கு பால் பார்த்து முட்டை கொடுத்து பசியின் கொடுமையை தீக்கி இந்த பாம்பை நான் வளர்த்து வரேன். ஆனா இது பாவம் நினைக்குமா? ஏண்டா நீ பயப்படுற? நான் இருக்கவில்லையா பயப்படுறேன்? அஸ்வசேனன் சொல்லக்கூடிய நாகசர்பம் என் கிட்ட இருக்குது. அதுக்கா பயப்படுற? ஆனால் இப்போது முன்னமே சென்று சென்னைக்கு சென்றார்கள். கண்ணாக்கியாராய் இருவரும் அங்குடாத்திலும் அசாபுரத்திலும் வென்றதே உணர்த்திட்டு அதாவது அரசு செய்யக்கூடிய அண்ணா கண்ணாக்கியாரா முன்னமே துஷ்ட தூமன் நம்ம தோழரா இருக்கிறாரு. நேற்றா இருக்கிறேன் துஷ்ட தூமன் களத்தினால் தோழர் ஓமாண்ட அரங்கு முடிவட செய்தான் பாவி. இந்த 17வது நாள் சண்டை, இந்த 17வது நாள் சண்டையிலே எல்லாரும் என்ன செய்து போயிருக்கிறது. நான் யாரை அனுப்ப போகிறேன்? நான் என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு சார்பில் யாரு அனுப்ப போகிறேன்? யாரு சப்போர்ட் அவங்களுக்கு? சாட்சாதி கண்ணனா கண்ணன் யாதவன். ஒரு ஆம்பளை யாதவனா அவங்க எப்பேற்பட்டவன் நான் என்ன செய்வேன் என்று தெரியுமா?
தம்பி சிவதனா அண்ணா எந்த ஆண்டவனை பாண்டவர்கள் துணையாக வைத்திருக்கின்றார்களோ அதே ஆண்டவன் உதவினால் நம்ம செய்ய ஏகினானும் அந்த பாண்டவருக்கு ஆண்டவரா இருக்காரு, பக்கத்துல துணையா இருக்காரு பாரு, ரத்தம் முட்டக்கூடியவர். அவனுவே தான் நான் என்ன செய்ய போறேன். ஆண்டவன் உதவினால் நம்ம செய்ய ஏகினானும் பாண்டவன் புதல்வன் தான பற்குணனை தன சேவித்து நீண்டால் பானத்தால் நிலை அது கலங்கிடவே செய்வேன். அந்த பாண்டவனே நடுப்புறமாக அர்ஜுனனை நிலை அது கலங்கிடவே செய்வேன். பூண்டி நான் வருவேன் தம்பி, உன்னிலை அது கலங்க வேண்டாம். தாம்பூலம் தந்தால் போதும் சந்தோஷமா சென்று வருகிறேன். தாம்பூலம் கொடுறா, எனக்கு வெற்றி கொடுப்பாய் அண்ணா. என்னடா சந்தேகமாவே கேட்டான். எனக்கு வெற்றி தாமரை கொடி, வெற்றி தாமரை கொடி, வெற்றி தாமரை கொடி மாதிரி அதான் சென்னை இருப்பது இருக்கே இதுதான் சென்னை. கண் கலக்கக்கூடாதுப்பா, நீ கண் கலக்கக்கூடாது. இது இதுதான் சென்னையிலே சேனாசைலம் பதவிட்ட கோடி சேனாசைலம் மாட்டிவிட்டது. சேனாசைலாம் மாட்டிவிட்டது அண்ணா கனகராஜனே. அத்தகைய பிள்ளைகள் எல்லாம் மாட்டிவிட்டது. தம்பிமார்கள் மாட்டிவிட்டார்கள். என்னை நம்பி வந்தவர்கள் எல்லாம் மாட்டிவிட்டார்கள். எனக்கு வெற்றி தமிழ் கொடி கேட்கிறாய் அண்ணா. நீ இருப்பது நான்கே நான்கு. அண்ணன் கர்ணன் ஒன்று, தம்பி துரியோதனன் ஒன்று, மாமன் சகனி சல்லி மாமன், 4 பேர்களும் செலி சமமானவர்கள். காலம் படித்தவன் ஒருவன் தான் நம் மனைவியா இருக்கிறார். காலம் படித்த கர்ணன் இருக்கிறீர்களே, அதுக்கான பயப்படுற. நான் எந்த நேரத்தில் வந்து அண்ணா என்று அழைத்தாலும் தம்பி துரியோதனா நான் இருக்கிறேன், பயப்பட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். நான் இருக்கா உன்னை கொண்டானே ஆதரப்படவே தெரியாது. இந்த அன்புக்கு ஆண்டு மறுபடி யானை கூட வெள்ளல் கர்ணன் குடை வெள்ளல் கர்ணன் இந்த உலகத்திலே சேர்ந்து புகழ் பெற்றவர்கள் நாம். உனக்கு நிகர இந்த உலகத்திலே யாரும் ஆள் கிடையாது. இல்லையே அண்ணா, வாரி வாரி கொடுத்து உனக்கு குடை வெள்ளலே என்று பேர் வைத்தாரு அண்ணா. இந்த முகத்தை பாருங்க அண்ணா. யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை. இந்த வலதுக்காரருக்கு பத்தியா என்ன இந்த வலதுக்காக போறே
சொல்லி அந்த ராஜசபையே ஓடி வந்து அண்ணா நான் இருக்கிறேன் அண்ணா எங்கள் அண்ணன் கர்ணன் எங்க குலத்திலே பிறந்தவன் என்று இந்த சிம்மாசனத்தில் அமரம் செய்து இந்த மொழியை கொடுத்து இந்த ராஜாவுடைய கொடுத்து நாடு கொடுத்து உன்னை வளர்த்தி கொண்டு வந்தேனே அண்ணா என்னை விட்டு ஒரு சமயம் முடிந்த முன்பிலே சென்று நீர் மாண்டு விட்டார் எனக்கு ஆளுநர் சொல்வதற்கு அண்ணன் தம்பி இருக்கிறார்களா இல்ல பெற்ற பிள்ளை இருக்கிறதா இருக்காங்க சிங்கமாகப்பட்டது குகையிலே இருந்தால் சிங்கம் குகைக்குள்ள இருந்தா என்ன சொல்லுவாங்க குகைக்குள்ள சிங்கம் இருந்தால் புள்ளப்பூச்சின்னு தான் பேசுவாங்களாம் புள்ள அதாவது உள்ளவே இருக்குது இது ஒரு புள்ளப்பூச்சின்னு சொல்லுவாங்க சிங்கம் குகைக்குள்ள இருந்தால் புள்ளப்பூச்சின்னு பேசுவார்கள் குகையை விட்டு இருந்து வெளியே வந்தான் சிங்கம் சீரிட்டு பாய்கிறது என்று சொல்லி பசு எதிரிலே இருந்தா கூட பாது ஓடுமா அதை போல இது சிங்கம்டா கொடுத்தியா என் தம்பிக்கு யார் என் முகத்தை என் தம்பி ஏன் பார்க்கிறான் முகத்தை நான் எப்போது இந்த முகத்தை இன்னொரு நாள் பார்ப்பேனா நான் பார்க்க மாட்டேனா கண்ணே தெரியாதுனா ஒரு ஊரே ஒரு கூலமா எங்கிருந்து வந்தவனோ என்று சொல்லவே கூடாது. எங்கள் அண்ணன் கர்ணன் என்று உள்ளத்தில் நினைத்து என் தம்பி துரியோதனன் ஒரு குலமா என ஒருவராய் கொண்டு வந்து நான் எங்கிருந்து வந்தவனோ எங்க பிறந்தவனோ என்று தெரியாமல் என் குலத்திலே சேர்ந்தவன் என்னென்ன கர்ணன் என்று சொல்லி இந்த பாலோரும் பலரும் போட்டு பாசமாய் வாழ்ந்தா என் கண்ணே. இந்த சிரத்தில் முடிதெடுத்து இந்த முடியாதா? முடியாது. என் தம்பி துரியோதனனுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. முடி உணர்வு இந்த முடி என் தம்பி துரியோதனது, இந்த அடையாளம் என் தம்பி துரியோதனது, நான் உண்ணு சாதம் என் தம்பி துரியோதனது,
நான் இருக்கும் இடம் என் தம்பி திரிவதெனது இத்தனையும் கொடுத்து என்ன என்று சொல்லி என் தம்பி என்னை பாசமாக வந்த என் கண்ணே என் தம்பி திரிவதினா இந்த உயிரை யாருக்கடா கொடுக்கணும்? இந்த உயிரை நான் யாருக்கு கொடுப்பேன்? இந்த உண்மை சாதத்திற்காவது ரெண்டோக நினைக்க கூடாது யாரும். அதற்காக நான் புறப்பட தாமதத்தை கொடுறான், வெட்டி தாமதம் கொடுறான். உலகத்தில் சொல்லியிருக்கிறார்களா கண்ணே? உலகத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மகாபாரதத்தில் துரியனும் கர்ணன் போல அண்ணன் தம்பி யாருமே இல்லையா உலகத்திலே பார்க்க முடியாது. துரியன் போல தம்பியும் கர்ணன் போல அண்ணனையும் இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாதாம். மகாபாரதத்தில் சிவபுராணத்தில் சொல்கிறார்களாம், அண்ணன் தங்கையாக பிறக்க வேண்டுமையானால் நல்லண்ணன் நல்ல தங்க மாதிரி பிறக்கணுமா? அவர்கள் போல தங்கையும் அண்ணனும் யாரும் பிறந்திருக்க மாட்டார்களா இதுவரையும். அதை போல என் தம்பி துரியோதனன் அண்ணா அண்ணா என்று என்னை பாசமாக வளர்த்தான். அவனுக்காக இந்த உயிர் கொடுக்கவும் நான் அஞ்ச மாட்டேன். அவனுக்கு எனக்கு வெற்றி கொடுப்பா ஐயா அண்ணா. போய் வாழ்ந்தா தானே வரும். தம்பியை கொண்டு போய் அவன் போய் தான் கத்தாரு பலிக்காரு வெற்றி கொடுப்பாயா அண்ணா. போய் பார்த்தாரு மூடு ஐயோ என்ன போறியா காய் துப்புனே மகனே. உள்ள போய் என் தம்பிதான், அதாவது சேனா சேனைகள் எல்லாம் ஆண்டு விட்டது. யாருமே எனக்கு துணை இல்லை என்ன, உன்னை விட்டால் எனக்கு யாருமே கதி இல்லை என்ன என்று சொல்லி தியாகனை பற்றி என் தம்பி போறியா நான் இது வரைக்கும் எங்க தம்பி யாரும் வான்னு சொல்லலாம். ஒருத்தனால வாழ்ந்துட்டா தானே வருவான். அவன் யாரை வாய் திறந்து போறியா என்று சொல்லி அனுப்பினா போனோம் தான். நீனும் போனதேவா? அன்று எழுதியவன் அழித்து எழுத மாட்டான். மாத்த முடியாது. மாத்த முடியுமா உங்கள? முடியாது. போட்டுக்குள்ள போனது. சரி, அவன் வெற்றி தாம்பூலத்தை கொடுத்தான். ஓகே, இந்த தாம்பூலத்தில் வெத்தலை தாம்பூலம் என்று சொல்லக்கூடியது வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க பாத்துருக்கேன். இந்த 3 கல்லை வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை நாம இங்கிருந்து போய் அவங்க குருஷேத்திரத்துல செத்துட்டோம்னு வச்சுக்க, அவங்க நம்மளுக்காக தேடக்கூடாது. 3 அம்மா வந்து உரம்புக்கு பேர் எப்படியா மகன வரம்பு தான் போனோம். இல்ல
நாம்பன்னு சேர்த்தா அது 2 பேரும் சேரும். எதை பேசினாலும் பிரிச்சு நான் நீன்னு சொல்லு. சரி ஒரு நாள் போய் செத்துட்டேன்னு வச்சுக்க. உன்னை மாத்திரம் சொல்லிக்க. செத்துட்டேன்னு வச்சுக்க. 3 கல்லுன்னு எண்ணணும். பலான ஆளுக்கு அந்த குழின்னு தேரணும். அதுக்கு அந்த கல்லு நாமளே எடுத்து போயிடணும். நம்மளுக்காக அவனை அடிச்சுனா சாக வச்சுனா இல்லையா அங்கே பிடித்தோடி போச்சு போடு கல்லு. அங்கே கல்லு அப்படியே சரி விடு. வச்சுக்கோ. இந்த துண்டு பீடி குருஷேத்திரத்துல யாரும் நம்மளுக்கு பீடி கொடுக்குவாங்க. இப்போ பிச்சைக்காரன் கூட 1 ரூபாய் கொடுத்தா 5 ரூபாய் கொடுத்தா வாங்குறது இல்ல, 10 ரூபாய் கொடுத்தாதான் வாங்குறான். இந்த துண்டு பீடி ஒருத்தனுக்கு கொடுத்தா அந்த குருஷேத்திரத்துல குடிப்பானா? சுனியாத்திரி மக்கள் சும்மா தின்னு அடி எழுப்பிச்சாங்க ஏற்று வர்றாங்க அப்படின்னு சுத்தி காரி பாருங்க 50 ரூபாய் 50 ரூபாய் வாங்குறது 100 கொடு அப்படின்றாங்க. ஆனா இதே நேரத்துக்கு கேட்டியா இப்ப கூட பாரு சாவு விட்டாங்க போயிட்டு மண்ணு போட்டு விட்டாங்க நல்ல வேலைக்கு பார்க்க வராங்க பாரு. அப்ப ஆளுக்கு ஒரு பீடி கொடுக்குவாங்க சமமா. எதுக்கு? புண்பட்ட மனமே புகைப்பிடித்தாத்து. இந்த புகை விட்டால் அந்த புண்பட்ட மனம் அதை ஒரு மன ஆறுதலுக்காக ஆம்பளைங்களுக்கு அங்க யாரும் தேட முடியாதுல்ல, அதுக்காக நாமளே எடுத்துட்டு போயிடும். வெத்தலை கொடுத்துருக்கிறியே, வெத்தலை எப்படிப்பா கொடுப்பாங்க மனுஷனுக்கு? மல்லாத்தி கொடுக்கும். இப்படிதான் கொடுப்பாங்க. இப்படி கவுத்து இது மேல வெத்தலை அதாவது கல்லு வச்சு புகை இது வச்சு கொடுத்துருக்கிறியே, ஏன் திருப்பி கொடுத்துக்கிறேன்? ஏன் மகாராஜா இத்தோடு 11 குரோனி சேனியில 4 பேர் இருக்கிறது. மீது எல்லாருக்கும் தோட்டத்துல இருந்து வெத்தலையா இருக்கிறோம். இந்த தோட்டத்துல எத்தனை வெத்தலை இருக்குது? இந்த 3 வெத்தல் இருக்குது. ஒண்ணு இன்னைக்கு 4 வெத்தல் ஒண்ணு அறுத்தணும்ட்டான். இந்த 3 வெத்தலுக்கு கண்ணு வெத்தலுக்காது. இது ஒரு கண்ணு வெத்தல் காலி. இதுக்கு எல்லாருக்கும் இப்படியே கொடுத்தா ஒருத்தன் கூட திரும்பி வரல. அதான் உனக்கு கவுத்து கொடுக்கலாம், இல்ல கவுத்தரிசி மாதிரியா இல்ல நிமித்தரிசி மாதிரியா பாக்கலாம். யாரும் அப்பான்னு கூடாது. உன்னை பெத்துக்கிற பாருங்க மகராட்சி அவன் செத்து போயிட்டான்.